உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கள். ஞானமும் அறிவும். ஞானம் அறிவாற்றலாக இருப்பினும் புத்தி கூர்மை மட்டுமல்ல, ஞானம் மனதையும் வாழ்வையும் பாதிக்கிறது. எனவே வெறும் கல்வியால் விளையாதது ஞானத்தால் நிகழ்கிறது. ஏனெனில் ஞானம் மனித முயற்சியால் மட்டும் பெறுவதல்ல, அதுள் அருள் கொடையாகும், இறை ஞானத்தின் ஒரு பகிர்வாகும். உண்மை ஞானம் விண்ணிலிருந்து வருகிறது என்கிறார் யாக்கோப்பு. ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. நீதிமொழி 2:6. ஞானமானது இறைவனிடம் தோன்றி விண்ணில் உலவி மனிதர்களிடம் வந்து தங்குவதாக உள்ளது. நீதிமொழி 8:23-31. உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் என்று வேண்டினார் சாலமோன். சாலமோன் ஞான நூல் 9:4. இன்றைய அறிவியல் உலகத்திலே அறிவு ஆற்றலில் நாம் விரைந்து முன்னேறும் நிலையில் எத்தகைய ஞானத்தோடு நாம் வாழ்கிறோம்? விஞ்ஞான அறிவு நமக்கு புது கருவிகளையும் வசதிகளையும் படைக்கலாம். ஆனால் இவற்றின் விளைவுகள் என்ன? விஞ்ஞானத்தின் பயனை அனைவரும் அடைய முடியாதது ஏன்? அறிவை மனிதன் தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் போது அது ஞானமாக கனிய முடியாது. இறைவனை போன்று பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அறிவே ஞானமாக சுடர்விட முடியும். எனவே தான் ஞானத்தை மெஞ்ஞானம் அஞ்ஞானம் என்றும் பக்தர்கள் பகுத்து கூறியுள்ளனர். ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல் இருளை நாத நீ நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையோ? கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெஞ்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் காண்பது என்னாலோ? மெஞ்ஞானத்தால் சாந்தம் விளையும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என இயேசு சாட்சியம் கூறுகிறார். மத்தேயு 11:29. சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர் என இயேசு ஞானமுடையோரை வாழ்த்துகிறார். மத்தேயு 5:5. சாந்தம் என்பது தாட்சி, பரிவு, அடக்கம், பொறுமை ஆகிய மென்மை குணங்களை தன்னுள் அடக்கிய நற்குணமாகும். ஆவி விளைவிக்கும் பயன்களில் ஒன்றான சாந்தத்தை எடுத்துரைக்கிறார் கலாத்தியர் 5:22 பவுலடியார். நிறை குடம் ததும்பாது என்பதும் இதன் பொருளில்தான். எனவே தான் ஞானிகள் கர்வம் கொள்வதில்லை, மாறாக எளிய வாழ்வை மேற்கொள்கின்றனர். மரியா ஞானிகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரி எனலாம். இறைவனின் ஞானத்தை சுடர்விட்ட ஒளி விளக்காக திகழ்கின்றாள். இறைவனின் வார்த்தைகளை இதயத்தில் அசை போட்டதால் அவள் உள்ளத்தில் ஒளி வீசியது. அது அவர் வாழ்விலும் பளிச்சிட்டது. எனவே கல்வி அறிவோடு மட்டுமல்லாது புத்தக அறிவை மட்டும் வளர்க்காது உண்மையான ஞானத்தை நம் வாழ்வை மாற்றும் மெஞ்ஞானத்தை பெறுவோம். உடல் வளர்ச்சி மட்டும் போதாது, புத்தி கூர்மை மட்டும் போதாது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். லூக்கா 2:52. வளர வளர ஞானத்திலும் முதிர்ச்சியிலும் வளர்கிறேனா? நற்செய்தி மார்க்கு இயல் 9 இறைவாக்கியங்கள் 14-29 முடிய. பேய் பிடித்த பையனை குணமாக்கும் இப்புதுமை நம்பிக்கையின் விளம்பர பலகை. நம்பிக்கை நம்மை இறைவனுடன் இணைக்கிறது. அவரது துணையுடன் அனைத்தும் கைகூடும்.
நம்பிக்கையின்றி சீடர்களின் முயற்சி பலனளிக்காது என்பதற்கு சான்று இந்த புதுமை. தந்தையின் நம்பிக்கை. இச்சிறுவனை பிடித்துள்ள பேய் ஆற்றல் உள்ளது. அது அவனை கீழே தள்ளுகிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து விரைத்து போகிறான். அப்பேயை ஓட்ட ஆண்டவரின் சீடர்களால் முடியவில்லை. அவர்களது நம்பிக்கை குறைவு கண்டு ஆண்டவர் வேதனைப்படுகின்றார். பையனின் தந்தையின் நம்பிக்கை குறைவும் பேய் நீங்காததற்கு காரணம் என்கிறார் ஆண்டவர். உடனே உம்மால் கூடுமானால் என் மீது மனம் இறங்கு என்று மன்றாடுகின்றான் சிறுவனின் தந்தை. ஆண்டவர் அவனை பார்த்து, உம்மால் முடிந்தால் என்று சொல்லாதே, உம்மால் முடியும் என்று நம்புகிறாயா? நம்புபவனுக்கு எல்லாம் கைகூடும் என்பதை நம்புகிறாயா என்று வினவுகிறார். அவனும் இதய உணர்ச்சி பொங்க தன் நம்பிக்கை குறைவை ஏற்று, நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க நீர் உதவி செய்யும் என்று மன்றாடினான். புதுமையும் நிகழ்ந்தது. தன்னிடம் உதவி கேட்டு வருவோரிடமெல்லாம் இயேசு கேட்கும் முதல் கேள்வி, என்னை நம்புகிறாயா, என்னால் முடியும் என நம்புகிறாயா என்பதேயாகும். நூற்றுவத் தலைவனின் நம்பிக்கையை பாராட்டினார். மத்தேயு 8:10. தன் மகளுக்காக மன்றாடிய கனானிய பெண்ணை பார்த்து, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது என்றார். மத்தேயு 15:28. அற்ப நம்பிக்கையுள்ளவர்களே என்று தம் சீடர்களை கண்டித்து கொண்டார். மத்தேயு 8:26. என்னால் முடியாது, இறைவனால் எல்லாம் இயலும் என்று அவரது ஆற்றலை ஏற்று குழந்தை போல் அவரிடம் சரணடைவதே நம்பிக்கை. இத்தகைய நிலையே இப்புதுமையில் உருவாகிறது. சிறுவனின் தந்தையின் நம்பிக்கையே திருக்குமரின் இதய கதவை தட்டி புதுமை புரியும்படி செய்து விடுகிறது. இயேசு இன்றும் நம்மை பார்த்து, நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடும் என்கிறார். ஜெபமும் தபமும். கெட்டடைந்த தூதர்களே பேய்கள். இவைகள் அரூபிகள், ஆற்றல் உள்ளவை. இவற்றை விரட்டுபவர் அவற்றை விட ஆற்றல் உள்ளவராய் இருக்க வேண்டும். இறைவனுடன் இணைந்திருந்தால்தான் இவ்வாற்றலை பெற முடியும். இவ்விணைப்பு ஜெபத்தில் ஏற்படுகிறது. இறை துணையுடன் பேய்களை விரட்டும் சக்தி பெறுகின்றோம். எனவே தான் பேயொட்டும் சடங்கில் ஈடுபடும் குருக்கள் ஜெபத்திலும் தவத்திலும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிறது திரு அவை சட்டம். நோயாளிகளை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று கூறி ஆண்டவர் தம் சீடர்களுடன் தன் வல்லமையை, அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார். ஆனால் இந்த வல்லமை செயல்பட ஜெபமும் நம்பிக்கையும் தேவை. அலகையை அடக்குவதும் பேய்களை ஓட்டுவதும் மெஸ்ஸியா காலத்து சின்னமாக எண்ணப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படும் அதுவே ஆதியில் தோன்றிய பாம்பு. உலகனைத்தையும் வஞ்சிப்பதும் அதுவே. அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அத்துடன் அதன் தூதர்களும் தள்ளப்பட்டனர். பின்பு விண்ணகத்தில் நான் பெருங்குரல் கேட்டேன். அது சொன்னதாவது, இதோ வந்துவிட்டது நம் கடவுள் தரும் மீட்பு. இதோ அவரது வல்லமையும் அரசும் வெளியாயிற்று. திருவெளிப்பாடு. இன்று சமுதாயத்தை பல்வேறு பேய்கள் பிடித்துள்ளன. ஊழல், கொத்தடைமை, வரதட்சணை, அதிகார ஆணவம், சாதி கொடுமை ஆகிய அனைத்தும் பேயின் பல்வேறு தோற்றங்கள். மீட்பருடன் நாம் ஒன்றித்து இவற்றின் மீது வெற்றி காண வேண்டும். ஜெபமும் தபமும் நம் வாழ்க்கையில் அதிகம் பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.